இணைந்திருக்கின்றோம். இன்றைய வணக்கம் தமிழையூடாக இன்றைய தலைப்பு பகுதியூடாக இணைந்திருக்கிறோம். இன்றைய நாளில் என்ன விடயத்தை பற்றி கதைக்க போறோம் என்றால், இன்று சிறப்பான ஒரு நாள், உலக நீர் தினம் அனுஷ்டிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது தொடர்பான ஆக்கங்கள் எல்லாம் நிறைய நாளிலே ஊடகங்கள், பத்திரிகைகள், தொலைக்காட்சிகளூடாக எல்லாம் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது, பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலக நீர் தினம், அதாவது நீரின்றி உலகம் அமையாது என்பது எங்களுக்கு தெரியும். அதாவது இந்த உலகமே நீரினால் சூழப்பட்ட ஒரு விடயம்தான். நாங்கள் அந்த இடத்துல நன்னீர் என்பதுதான் என்று கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த வருடத்திலும் சிறப்பான ஒரு துணைப்பொருளுடன் உலக நீர் தினம் அமைந்திருக்கிறது. பனிப்பாறைகளுடைய பாதுகாப்பை பற்றி இன்றைய நீர் தினம், இந்த வருடத்துக்கான நீர் தினம் அந்த துணைப்பொருளில் தான் அனுஷ்டிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. என்ன காரணம்? ஏன் நாங்கள் இவ்வளவு காலம் விதம் விதமான ஒவ்வொரு துணைப்பொருளிலே நீர் தினத்தை அனுஷ்டித்திருந்தோம்? பெண்களுக்கான நீர் தினம் கூட என்கிற ஒரு துணைப்பொருளையும் கூட இவ்வாறான அனுஷ்டிப்பு நடந்திருக்கிறது ஏற்கனவே வேறு ஆண்டுகளில். இம்முறை ஏன் பனிப்பாறை பாதுகாப்பு என்கிற ஒரு விடயத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோம் என்றால், 2030 ஆண்டளவிலே 5 மில்லியன் மக்கள் குடிநீரினால், அதாவது சுத்தமான குடிநீரினால் பாதிப்பை எதிர்கொள்ள போறார்கள். 5 மில்லியன் மக்கள், 50 லட்சம் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் 2030 ஆண்டு, அதாவது 5 வருடங்கள் இருக்கிறது இன்னும் சுமார். அந்த நிலையிலேயே இவ்வளவு பேர் பாதிக்க போறார்கள் என்றால், இனி வருகின்ற எங்களுடைய அடுத்த ஜெனரேஷன், அடுத்த பரம்பரைக்கு எவ்வளவு தூரத்துக்கு நீரினுடைய தேவை அவசியப்படுகிறது என்பது நாங்கள் கதைக்க வேண்டிய ஒரு விடயம்தான். பனிப்பாறை பாதுகாப்பு என்பது என்னென்றால், பனிப்பாறைகளை நாங்கள் உருக விடாமல் பாதுகாக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அண்டார்டிகா கண்டங்கள் உங்களுக்கு தெரியும், அங்கே பனிப்பாறைகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அவை உருக ஆரம்பித்து விட்டால் என்ன செய்யும் என்றால், அந்த நீர்மட்டம் உயர்ந்து நிலமட்டத்தை நோக்கி நகர நீர்மட்டம் உயர்ந்து வருகின்ற பொழுது அதாவது நகர்ப்புறங்களையும் கிராமப்புறங்களையும் நோக்கி நீர்மட்டம் நாடுகளை நோக்கி வந்தால், அண்டார்டிகா கட்டத்திலே இருந்து அந்த வருகின்ற நீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். வேறு பிரதேசங்களிலிருந்து வருகின்ற நீர்மட்ட உயர்வுகள், ஒரு பிரதேசத்தில் உயர்கின்ற பொழுது அது நாடு முழுவதும் பூமி தொடர்புடையது தானே. அவை இவ்வாறான ஒரு மாற்றத்தினால் எங்களுக்கு அழிவுகள் தான் உருவாகும். குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய முடியாமல் போகும். அந்த பனிப்பாறைகளை நாங்கள் தேவைக்கு ஏற்ற விதத்தில் பயன்படுத்திக் கொள்கின்ற விதத்தில் நாங்கள் அதனுடைய தளம்பலை வைத்திருந்தால்தான் அந்த நீரை நாங்கள் சிறப்பாக பேணி பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அதை குடிநீராக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். 5 நாடுகளில் தான் பெருமளவிலே இந்த குடிநீர் சிறப்பாக இருக்கிறது என்று கூட சொல்லப்படுகிறது. அவை இந்த துணைப்பொருள் இதுக்காகத்தான் பனிப்பாறை பாதுகாப்பு என்கிற விடயம் கொண்டு வரப்பட்டது. அதுதான், நாங்கள் பனிப்பாறைகளுக்குள்ளே நிறைய நன்னீர்கள் சேகரிக்கப்பட்டிருக்கின்றன. அவை உருக 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 அது வீணாக போய்விடும். அதுதான் இங்கே பிரதானம். அது உருகினால் எங்களுக்கு நீர் வரும் தான் என்று நாங்கள் நினைக்கலாம். ஆனால் இப்பொழுது இருக்கின்ற நிலைப்பாட்டிலே அதிகமாக உருகி அது வெளியிலே வருகின்ற பொழுது பனிப்பாறைகள் சுருங்கி விடும். இங்கே நீர்மட்டம் உயர்ந்து விடின், நீர்மட்டம் உயர்கின்ற பொழுது எங்களுக்கு ஆபத்தை அது தந்துவிடும். அவை தேவைக்கேற்ற விதத்தில் அதை நாங்கள் பயன்படுத்தக்கூடிய விதத்தில் நாங்கள் அதனுடைய சூழலை வைத்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதனால்தான் பனிப்பாறை பாதுகாப்பு என்கிற துணைப்பொருள் இந்த வருடம் சிறப்பாக பயணப்படுகின்றது. குடிநீர் என்கிற ஒரு விடயம் இன்று நாங்கள் போத்தலில் அடைக்கப்பட்ட நீராக பார்க்கிறோம். எங்கு பார்த்தாலும் சுத்திகரிக்கப்பட்ட நீர் 5 ரூபாய் 4 ரூபாய் என்கிற பெயர் பலகை அல்லது 1/2 லிட்டர் போத்தல், எங்கு போனாலும் குடிநீர் என்கிற ஒரு விடயம் போத்தல்களில் நாங்கள் பார்க்கிறோம். சுவையான ஊற்று நீர்களையோ அல்லது சுத்தமான நீரையோ நாங்கள் அருந்துவதற்கு என்று நிலைப்பாடு இல்லை. இங்க இந்த அடைக்கப்பட்ட நீர் என்பது பெரும்பாலும் மினரல்களை அற்ற ஒரு நீராகத்தான் பார்க்கப்படுகிறது. அதை நாங்கள் நினைக்கலாம், எஸ்எல்எஸ் சான்றிதழ் கொடுக்கிறார்கள் தானே, அதுக்கு பின்பு நாங்கள் அதை பற்றி கதைக்க வேண்டும், அது நல்ல ஒரு நீர் என்றபடியால் தானே கொடுக்கிறார்கள் என்று. எஸ்எல்எஸ் சான்றிதழ் கொடுக்கப்படுவதற்கு காரணம் அதனுடைய அது குடிநீர் உகந்தது, குடிப்பதற்கு உகந்தது என்பதுதான் ஒழிய எங்களுடைய ஆரோக்கியத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. குடிநீரிலே எந்தவித ஒரு மினரலும் அதாவது சுத்திகரிக்கப்பட்ட நீரிலே இல்லை என்றுதான் சொல்லப்படுகிறது. உண்மையிலே எங்களுக்கு கல்சிய சத்துக்கள் எல்லாம் தேவை. சாதாரணமான எங்களுடைய குடிநீரிலே இந்த கல்சிய சத்துக்கள் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதிகரித்த கல்சிய சத்து உள்ள நீர்களும் அதிகமான கல்சியம் உடைய நீர் நிலைகளும் இருக்கிறது. அவற்றை நாங்கள் சுத்திகரிக்காமல் முடிந்தவரை. ஆனால் நாங்கள் ஒட்டுமொத்தமாகவே சுத்திகரிக்கப்பட்ட நீரையை பயன்படுத்துவதனால் அங்கு இருக்கின்ற எங்களுக்கு தேவையான நீரிலே இருக்கிற அனைத்து கனிமங்களும் இல்லாமல் ஆக்கப்படுகிறது. அதைத்தான் நாங்கள் எங்களுக்கு ஏதோ ஆரோக்கியமானது நினைத்து குடிக்கின்றோம். உண்மையிலே ஆரோக்கியமான நீர் இயற்கையாக வருகின்ற சுத்திகரிக்கப்படாத நீர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ ஆறுகள், அருவிகள் எல்லாவற்றையும் நாங்கள் பார்க்கிறோம். எல்லாமே கழிவுகளினால் தான் அதிகமாக தேங்கி போயிருக்கிறது. இந்த நேரத்தில் சொல்ல வருகின்றபடியும் நாங்கள் நீரினை சுத்தமாக பாதுகாக்க வேண்டும். குடிநீர் தட்டுப்பாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. போத்தல் நீர் இருக்கிறதா என்று நாங்கள் அசால்ட்டாக இருந்து விட முடியாது. உடலுக்கு எந்தவித ஒரு ஆரோக்கியத்தையும் தராது. காலப்போக்கில் அதுக்கு கூட கேள்வியான ஒரு நிலை வரலாம். அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு துணைப்பொருள் இருக்கின்றது. அமைதிக்காக நீர் என்ற துணைப்பொருளிலும் இந்த நீர் தொடர்பான விடயங்கள் கொண்டாடப்பட்டிருக்கின்றது.
ஆகவே இன்றைய காலத்தில் அதிகமாக எங்களுடைய நீர் தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்ய முடியாமல் இருப்பதற்கான காரணத்தை பார்க்கின்ற பொழுது எல்லாம் மாசுபட்ட நீர்நிலைகளாக மாறிக்கொண்டிருக்கிற நிலத்தடி நீர், அதுதான் மிக முக்கியம். எங்களுடைய இலங்கை திருநாட்டை பொறுத்தவரையிலேயே நீர் அடிமட்டத்தில், அதாவது நிலத்துக்கு அடியிலே சுண்ணாம்பு கற்கள் இருக்கிறது இல்லையா, அதிலே படிமங்களாக நீரினை சுத்தமான நீராக அது சேகரித்து வைக்கக்கூடிய திறன்மை அதுக்கு இருக்கிறது எங்களுடைய நிலத்தடியிலே சுண்ணாம்பு கற்களுக்கு. ஆனால் அங்கே இருக்கிற பாறைகளினுடைய அமைவிடங்களை நாங்கள் குலைத்து விடுகிறோம். எங்களுடைய தேவைகளுக்காக சுண்ணக்கற்களை நாங்கள் தொழில் நிமித்தமாக சீமெந்து தயாரிப்புகள் வேறு பாவனைகளுக்காக நாங்கள் அவற்றை கிண்டி அதை வியாபாரமாக்குகிறோம். அது மட்டும் இல்லாமல் கிருமி நாசினிகள், அதிகரித்த கிருமி நாசினி பாவனை, விவசாய செய்கையில எல்லாம் இன்று நாங்கள் கிருமி நாசினிகளை அதிகமாக பாவிக்க நிலத்தடியிலே இருக்கின்ற அந்த சுத்தமான நீர் தான் அதிகமாக பாதிக்கப்படுகிறது. மருத்துவ கழிவுகள், அதே போன்று இயற்கை கொவ்வாத பிளாஸ்டிக்குகள், பொலித்தீன்கள், கழிவுகள் எல்லாம் நாங்கள் நீர் நிலையிலே கலக்க விடுகின்றோம். இவ்வாறு கலக்க விடுவதனால் அவை உட்காமல் அப்படியே இருந்திருந்து அது நீருடன் படிமமாகவே இருந்து அது நீர்நிலைகளினுடைய அடிகளிலே அது என்ன செய்வது, நிலத்தடி நீரை பாதித்துக் கொண்டிருக்கிற ஒரு விடயமாக இருக்கின்றது. அதனால் அந்த நிலத்தடி நீரை பாதுகாக்க நாங்கள் சுத்தமான நீரை பெறுவதற்கு நாங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும். கழிவுகளை முடிந்தவரை நாங்கள் அதை மீள் சுழற்சிகளுக்கு உட்படுத்தி பயன்படுத்தக்கூடியவர்களாக மாற்றம் பெற வேண்டும். தொழில்நுட்பம் வளர வளர நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்று பல நாடுகளும் நீர் பற்றாக்குறையை எதிர்கொண்டு இருக்கிறது. எங்களுக்கு ஓரளவு பரவாயில்லை, நாங்கள் நீரை பெறுகின்ற வசதி இருந்தாலும் பல நாடுகளிலே நீர் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அங்கே அவர்கள் கடல் நீர்களினைத்தான் சுத்திகரித்து மக்களை குடிநீராக பயன்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதை நாங்கள் பலரும் புரிந்து கொள்வதில்லை. பல நாடுகளிலே குறிப்பிட்ட கிராம மக்கள் பல மைல் கணக்கிலே, பல கிலோமீட்டர்கள் கணக்கிலே தூரம், பல கிலோமீட்டர்களை கடந்து நடந்து சென்று குடிநீரை பெறுகிறார்கள். அவர்கள் குளிப்பதற்கோ அல்லது உடை அலம்புவதற்கோ அல்ல, குடிப்பதற்கு, சாதாரணமாக அவர்கள் உயிர் வாழ்வதற்கு அவருடைய வறுமை நிலையும் ஒரு காரணம். போத்தல் நீரை வேண்ட முடியாது. நீண்ட தூரங்கள் நடந்து செல்கிறார்கள். காலை வெளியில் நடந்து சென்றால் அவர்கள் ஒரு மணி நேரத்துக்கு பின்பு கூட அந்த இடத்தை சென்றடைய முடியாத நிலையில் இடங்கள் இருக்கிறது. குடிநீர் அவை அங்கே சென்று அந்த குடிநீரை பெற்றுக்கொண்டு மீண்டும் இங்கே பாவனைக்கு எடுத்து மீண்டும் தேவைகளுக்கு அவர்கள் அவ்வாறு ஓட வேண்டி இருக்கிறது என்கின்ற விடயங்கள் எங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. குறிப்பாக எல்லாமே இந்திய பிரதேசங்களே அதிகமாக நாங்கள் அறியக்கூடிய விடயங்களாக பார்க்கின்றோம். அதை முடிந்தவரை எங்களை சூழ எங்களிடம் இருக்கின்ற எங்களுடைய வளத்தை நாங்கள் முடிந்தவரை இயற்கையை சிறப்பாக பேணி பாதுகாக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் இல்லையா கார்த்திகாயன்? நிச்சயமாகத்தான். இந்த உலக நீர் தினத்தில் நிறைய விஷயங்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டார். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த நன்னீர் தட்டுப்பாடு அப்படி என்பதும் இந்த போத்தல் நீர்கள் பற்றிய விடயங்களையும் பகிர்ந்து கொண்டிருந்தார். உண்மையில் பிரயோஜனமான விஷயங்களாக இருந்தது. இதனைத் தொடர்ந்து இந்த போத்தல் நீர், அண்ணா சொல்வது போல இந்த போத்தல் நீர் கலாச்சாரம் என்றது இப்ப எங்களுடைய பிரதேசங்களில் அதிகம் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த பாட்டில்ல வர வாட்டர் குடிக்கிறாக்கள் தான் இந்த ஒரு கௌரவமா பார்க்கக்கூடிய மாதிரி. இந்த அதிகம் இந்த பிறந்த நாளாக இருக்கட்டும், ஒவ்வொரு விசேடமான தினங்களிலும் இந்த போத்தில் ஆங்காங்கே தெரிகிறத பார்க்கும். ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு அரவாசி பாட்டில் இருக்கும், இல்லாட்டி சில பாட்டில் எல்லாம் முறிச்சு சும்மா ஒரு வாய் குடிச்சிட்டு ஃபேஷனுக்காண்டி வைக்கிறார்கள் எல்லாம் இருக்கணும். அப்ப நீர்ல என்ன ஃபேஷன் இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா இது எது உருவாக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு நீரை சுத்திகரிக்கிறதுக்கான செலவை விட ஒரு பாட்டில் நீரை உருவாக்குறதுக்கான செலவு அதிகம் அப்படின்ற தரவுகள் வந்திருக்கிறது. ஒரு நன்னீரை, ஒரு நிலத்தடி நீரை நாங்கள் எடுத்து சுத்திகரித்து அதை குடிக்கிறதுக்கு ஏற்படுற செலவை விட இப்படி பொட்டுள் நீரை வாங்கி ஒரு 1/2 லிட்டர் எடுத்துக்கொண்டாலும் ஒப்புற்ற அளவில் இந்த பொட்டுள் நீரை உருவாக்குறதுக்கான செலவு அதிகமாக இருக்கிறது அப்படின்ற தரவுகள் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்ப நீரை வீணடிக்கக்கூடிய நிலைமையில் தான் நாங்களும் இருக்கிறோம். நாங்களும் இங்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் அவ்வளவு போத்தல் நீரையும் குடிப்பதற்கான சக்தியை நாங்கள் சாப்பிட்டுட்டு தான் அந்த போத்தல் நீரை குடிக்க போகிறோம் என்றைக்குள்ள அவ்வளவு நீரையும் குடிப்பதற்கான எங்களுக்கு இடமும் இருக்காது சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு. அப்ப இப்படி இருக்கக்குள்ள நீரை வீண்விரியம் செய்யறது அப்படி என்பது ஒரு அருமையான வளங்கள். நீர் அப்படின்னு சொல்லக்குள்ள ஒரு அருமையான வளங்கள். எங்களுக்கு தேவைகள் அதிகமாக இருக்கிறது, ஆனால் இயற்கையாக இருக்கக்கூடிய வளங்கள் குறைவாக இருக்கிறதுன்றக்குள்ள இந்த அருமை அப்படி என்ற ஒரு விஷயம் தோற்றம் பெறுது. அப்ப இந்த அருமையான வளங்களை நாங்கள் சரியான முறையில பாதுகாக்க வேண்டும், அதை வீண்விரியம் செய்யக்கூடாது அப்படி என்ற பொறுப்புகள் எங்களுக்கும் இருக்குது. ஏன்னா அது இயற்கையிலிருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அண்மையில் கடந்த வருடம் இறுதி காலங்கள் எல்லாம் வந்திருக்கக்கூடிய இந்த வெள்ளம் எங்களுடைய கிணற்று நீரை அதிகம் சேதப்படுத்தி விட்டு சென்ற ஒன்றாக இருந்தது. பத்திரிகைகளில் கூட
சூடாக்கி நீரை சூடாக்கி ஆற வைத்து குடியுங்கள் அப்படி என்று பல விடயங்களை சொல்லியிருந்தார்கள். இப்ப நீர் அப்படி என்றது இப்ப நாங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், தமிழ் உயிருக்கு நேர் அப்படி என்றது மாதிரி இப்ப நீர் உயிருக்கு நேர் அப்படின்றது மாதிரி வந்துட்டு உண்மையில் பாதுகாக்கப்பட வேண்டிய வளங்கள் எங்களுக்கு அத்தியாவசியமான ஒன்று. ஆனால் நாங்கள் அதை பாதுகாக்க தவறுகிறோம். இன்றும் பல கிணறுகள் வந்து மோசமான நிலைகளில் தான் இருக்கிறது. நாங்கள் எல்லாம் குழாய் கிணறு என்ற ஒரு விஷயத்துக்கு மாறி இப்ப பாட்டில் நீர் அப்படி என்ற ஒரு விஷயத்துக்கு மாறிட்டோம். வீடுகள்ல கூட இந்த மினரல் வாட்டர் தான் நாங்கள் குடிப்போம் அப்படி என்ற ஒரு கலாச்சாரத்துக்கு மாறிட்டார். உண்மையில் போத்தல்களில் அடைக்கப்பட்ட தேசிய நீர்வளங்கள் அதிகார சபை கிளிநொச்சியின் பொறுப்பதிகாரி தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், இந்த பாட்டில் நீர் மினரல் வாட்டர் அப்படி என்று சொல்ற நீர்கள்ல வந்து உண்மையில் அதெல்லாம் மினரல் நீக்கப்பட்ட தண்ணீர் அப்படி என்ற ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருந்தார். உண்மையில் நாங்கள் இந்த நாகரீகம் என்ற பெயரிலும் எங்களுடைய கௌரவங்களை நிலைநாட்ட வேண்டும் என்ற பெயரிலும் சில அத்தியாவசியமான விடயங்களில் கூட விளையாடி கொண்டிருக்கிறோம் அப்படி என்பதுக்கு இதுதான் பெரிய சான்றாக இருக்கிறது. போத்தில் நீர் சுத்திகரிக்கப்பட்ட நீரை அருந்த வேண்டும் அப்படி என்ற ஒரு இதுல வந்து நாங்கள் கௌரவ பொருளாக இன்றைக்கு நீரும் மாறிட்டுது. இந்த கௌரவ பண்டங்கள் அப்படி என்ற ஒரு விஷயம் இருக்குது. எங்களுடைய தனி மனிதனுடைய கௌரவத்தை உயர்த்தி காட்டுவதற்காக நாங்கள் கொள்வனவு செய்யக்கூடிய பொருட்களாக இந்த கௌரவ பண்டங்கள் இருக்கிறது. அதற்குள்ள அண்மை காலங்கள்ல நீர் வந்துட்டுது, உணவும் வந்துட்டுது. இப்ப 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிடுறது எல்லாமே ஒரு கௌரவமான விஷயமா வந்துட்டு இப்ப கலாச்சாரம் மாறிக்கொண்டு வந்துட்டுது. அடிப்படை வளங்கள் கூட இன்னைக்கு கௌரவ பண்டங்களா பார்க்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டுது. ஆனா சராசரி மனிதர்களாக இந்த நீரை வீணடிக்க கூடாது அப்படி என்ற ஒரு விஷயம் இருந்தது. உண்மையில் இந்த முன்னைய காலங்களை பார்க்க இந்த கிணற்று நீரை தான் கிணற்று நீர் தான் இப்பவும் சில இடங்கள்ல கிணற்று நீரை தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனா சில வேளைகள்ல கஞ்சல் விழும், குப்பை விழும், அதையெல்லாம் கொதிக்க வைத்து வடிகட்டி சரியான முறையில் அவர்கள் அந்த நீரை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். ஆனா இன்றைக்கு நாங்கள் வந்து இந்த போத்தல் நீர், அதுவும் வந்து சிலர் வந்து இந்த குறிப்பாக இந்த அதிகம் சனம் பிளங்கக்கூடிய இடங்கள்ல, குறிப்பாக இந்த போயர்த நிலையங்களாக இருக்கட்டும், மத்திய போக்குவரத்து நிலையங்களாக, பேருந்து நிலையங்களாக இருக்கட்டும், இப்படியான இடங்கள்ல எல்லாம் SLS தரச்சான்றிதழ் இல்லாத போத்தல்கள் கூட விற்பனைக்குள்ளாகப்படுது. அப்படின்னு சொன்னால் இந்த நாங்கள் அருந்தி விட்டு எறியக்கூடிய போத்தல்களை எடுத்து தாங்கள் தண்ணீரை நிரப்பி அதை விற்பனை செய்து கொண்டு இருக்கிறார்கள். கூல் வாட்டர் அப்படி என்று ஒன்று விற்பனை செய்வார்கள், கூல் இல்லாமல் விற்பனை செய்வார்கள். இப்படி பல மோசடிகளும் இந்த போத்தல் நீர்கள்ல இடம்பெறுது என்பதையும் நீங்கள் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். இது எங்களுக்கு ஆரோக்கியமானது, தாகத்திற்கு உகந்தது அப்படி என்பதெல்லாம் இல்லை. அண்ணா சொல்லுறது போல SLS தரச்சான்றிதழ் என்பது இது பாவனைக்கு உகந்தது என்பதுதானே தவிர ஆரோக்கியமானது அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுவும் குறிப்பாக இந்த அதே வெளிநாட்டிலிருந்து வரக்கூடியவர்கள் வந்து இந்த ஒரு பொட்டில் நீரோடையே எல்லா இடத்துக்கும் போவார்கள். அது கூட ஒரு கலாச்சாரமா வந்துட்டுது. இப்ப இங்க இருக்கிறார்களும் அதை பார்த்து ஒரு பொட்டில் நீரை கொண்டு எல்லா இடத்துக்கும் போறதை வந்து பார்க்கக்கூடியதா இருக்கு. உண்மையில் வீட்டில் இருந்து கொதித்தாறிய தண்ணீரை இன்றைக்கு வாட்டர் பாட்டில் எல்லாமே நல்ல மலிவான விலையில அழகழகான டிசைன்ல எல்லாம் கடைகள்ல பார்க்கக்கூடியதா இருக்கு. அப்ப அதுகளை வாங்கி நீங்கள் உங்களோட பேக்ல கொண்டு போங்க. வேலை இடத்துக்கு, பள்ளிக்கூடத்துல, பாடசாலை மாணவர்கள், இனி வந்து வெயில் வெப்ப காலம் எல்லாம் அதிகரிக்க போகுது. சாதாரணமா இப்போ ஒரு 8 மணிக்கே இந்த வெயில் வந்து சுட்டரிக்கிற மாதிரி வந்துட்டு அப்ப எங்களுக்கு தண்ணி தேவை என்பது அதிகமாக இருக்கும். சிலர் எல்லாம் வந்து எனக்கு தண்ணி தேவை இல்லை, நான் வந்து தண்ணி குடிக்காம இருப்பேன் அப்படி என்று சொல்லக்கூடிய எங்களோட நண்பர்கள் எல்லாம் இருக்கார்கள். அப்படி இருக்கிறவர்களுக்கும் நீங்களாச்சும் வீட்டுல இருக்கிறவர்களாச்சும் வற்புறுத்தியாவது ஒரு பொட்டில் தண்ணீரை குடித்து விடுங்கள். அவர்கள் ஏதோ ஒரு கட்டத்துல எடுத்து தாகமா இருக்கைய குடிக்கத்தான் போவார்கள். ஏன்னு சொன்னால் இந்த வெப்ப அதிகரிக்கிறதால வீதிகள்ல மயங்கி விழுகிறவர்களையும் நாங்கள் செய்திகள்ல பார்க்கிறோம். இப்படி மயங்கி விழுந்து உடல் உபாதைகள் ஏற்படக்கூடியவர்களையும் நாங்கள் செய்திகளூடாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். தயவு செய்து இந்த தண்ணி பொட்டில் என்றதை நீங்கள் உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய தண்ணீரை கொதிக்க வைத்து அதை ஆறி பொட்டில்ல வச்சு கொண்டு போய் வேலையிடங்களை குடிங்கள். ஏன்னா அண்ணா கூறியது போல அண்மையில் சமூக வலைத்துல ஒருத்தர் காணொலி ஒன்றை பார்த்திருந்தோம். இந்த இந்தியாவில் ஒரு கிராம பகுதியில் அந்த ஒரு குறித்த நீருக்காக எவ்வளவு தூரம் நடந்து போகிறார்கள், நடந்து போறதும் இல்லாம அந்த நீரை எவ்வளவு சிரமப்பட்டு எடுக்கிறார்கள் என்கின்ற பொழுது நாங்கள் எல்லாம் உண்மையில் ஒரு நல்ல வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவைப்பட்ட நேரத்தில் எங்கள் வீடுகளில் தாராளமாக தண்ணீர் இருக்கின்றது. இப்ப அதையும் குடிக்கிறதை விட்டுட்டு நாங்கள் விலை கொடுத்து வில்லங்கத்தை வாங்குறோம்ன்ற மாதிரி நாங்கள் இப்ப செயற்பட்டு கொண்டிருக்கிறோம். தயவு செய்து இந்த தண்ணீர் உணவு விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அப்படி என்பதை நாங்களும் இந்த தேசிய நீர் தினத்துல வந்து சொல்றோம். அண்ணா உண்மையிலே அதாவது நீர் என்பது எவ்வளவு பேசு பொருளாக இருக்கிறது, அதற்கான ஒரு தினம் ஏன் முக்கியமாக 1 தினங்கள் கொண்டாடப்படுகின்ற பொழுது அதனுடைய முக்கியத்துவத்துக்காகத்தான் கொண்டாடப்படுகிறது. என்னதான் நாங்கள் நீரை சுற்றி நாங்கள் நீர் இருக்கிறதானே எங்களுக்கு என்ன பிரச்சனை என்று சொன்னாலும் காலப்போக்கிலே இந்த வறட்சி என்கிற ஒரு விடயம்
ஆபத்தை கொண்டு வர வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் சூரிய உச்சத்தை பார்க்கின்ற பொழுது, வெயிலை பார்க்கின்ற பொழுது நீர்மட்டங்கள் எல்லாம் அப்படியே வெகுவாக குறைந்து போகின்றது. நாங்கள் போகின்ற பாதைகளிலேயே அல்லது நீங்கள் செல்கின்ற பாதைகளோ அல்லது நீங்கள் சுற்றுலா தலங்களாக தெரிவு செய்கின்ற இடங்களுக்கு போகின்ற பொழுதெல்லாம் நீர்நிலைகளிலே சிறப்பான நீர்நிலைகளாக தளம்பல்களாக காணப்பட்ட இடங்கள் பல இப்பொழுது நீர் வற்றி காணப்படுகிறது. அப்ப காலப்போக்கில் இந்த நீர் வற்று என்ற ஒரு செயற்பாடு வறட்சி நிலையை உருவாக்கும். அந்த வறட்சி யாரை பாதிக்கும் என்றால் நம்மைத்தான் பாதிக்க போறது. இந்த வறட்சியின் காரணமாக நாங்கள் நீரை பெற முடியாத ஒரு சூழ்நிலை உருவாவதனால் அடுத்து நாங்கள் அந்த நீரினுடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியாமல் போகும். இப்பொழுது நாங்கள் அந்த நீர்களை வீணாக்கி கொண்டிருக்கிறோம். தேவைக்கு அதிகமாகவே சிலர் நீர்களை வீணாக்குவோம். அதாவது டேப் திறந்தபடி இருக்கும், இப்படி தண்ணீர் ஒழுகி கொண்டிருக்கும். அது பொது இடங்களாக இருக்கும், பாடசாலைகளாக இருக்கலாம், நூலகங்களாக இருக்கலாம், அல்லது வீதிகளிலே போடப்பட்டிருக்கின்ற அரசாங்கத்து சொந்தமான சொத்துக்களாக இருக்கலாம். இவையிலே நீர்கள் எல்லாம் வடிந்தோடும். சிலர் கண்டும் காணாமல் போவோம். ஏன் எங்களுக்கு சொல்லி நாங்கள் அதிலே போய் ஏன் கை வைப்போம்? அப்படி அல்ல. சமூக பொறுப்பு முடிந்தவரை நாங்கள் எங்களால் முடிந்த ஒரு சிறு செயலையாவது இந்த சமூகத்தை செய்து விட வேண்டும். அந்த நீர் வீணாக போவதனால் அதை குடிநீராக பயன்படுத்தி எத்தனையோர் காத்திருக்கிறார்கள். நீர் சுத்தமான குடிநீரை பெறுவதற்கு பலர் வீடுகளில், ஏதாவது கடற்கரையோர பிரதேசங்களில் வாழ்கிற மக்கள் எல்லாம் கடலையோ அண்டி இருக்கின்ற பிரதேச நீர்கள் எல்லாம் உவர் நீர்களாகத்தான் இருக்கின்றது. அவர்கள் நன்னீர் தேவைகளுக்காக காலமேலே லைன்ல நிற்பார்கள் பல இடங்களில். அது இலங்கையை பொறுத்தவரையும் கடற்கரையோர பிரதேசங்களில் வர நிலைமை இருக்கிறது. நன்னீர்கள் குழாய்களிலே அமைக்கப்பட்டிருக்கிற வீதிகளில் அதில் விடிய காலையிலே அவர்கள் தங்களுடைய குடிநீர் தேவைக்காக வந்து விடுவார்கள் லைன்களிலே. என்னவென்றால் காரணம், அவர்களுக்கு நன்னீர்கள் கிடைப்பது அரிது. உவர் நீர் தான் இங்கே சூழப்பட்டிருக்கிற அந்த பிரதேசங்களில். ஆகவே அதனுடைய தன்மை அவர்களுக்கு தான் புரியும், அதனுடைய அருமை இல்லாதவனுக்கு தான் புரியும் என்பது போன்று இருக்கின்ற பொழுது எங்களுக்கு புரியாது. இப்பொழுது நாங்கள் வீடுகளிலே நல்ல என்ன சொல்வது, எல்லா விதத்திலுமே நீரை நன்றாக பயன்படுத்தி விட்டு வேறு பிரதேசங்கள், அதாவது கொழும்பு போன்ற பிரதேசங்களை செல்கின்ற பொழுது அங்கு குடிநீர் என்பது கேள்விக்குறியாக இருக்கும். அல்லது பாவனைக்கான நீருக்கே கட்டணம் இல்லையா? நாங்கள் கட்டணம் காசு கொடுத்து தான் நீரை பெற வேண்டி இருக்கும். இங்கே நாங்கள் சாதாரணமாக எந்தவித கட்டணம் என்று இலவசமாக பாவித்த நமக்கு அங்கு ஐயோ மின்சாரம் போன்று நீருக்கும் கட்டணம் செலுத்த வேண்டும் என்ற நிலை வருகின்ற பொழுது அந்த பட்டியலை பார்த்தால் எங்களுக்கு ஏக்கம் வந்துவிடும். இவ்வளவு நீர் நாங்கள் பாவிக்கிறோமா என்று அவ்வளவு தூரத்துக்கு எங்களுடைய பாவனை அமைந்திருக்கிறது. முடிந்தவரை சிக்கனம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டையும் நாங்கள் நீரிலே கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் மின்சாரம் மட்டும் சிக்கனம் அல்ல, நீரும் சிக்கனமாக தேவைப்படுகிறது. ஏனென்றால் நீர்மின் உற்பத்தியிலே நீர் தான் பிரதானம். மின்சார உற்பத்தியிலே நீர் இருந்தால்தான் மின்சார உற்பத்தி இவங்களுக்கு ஒரு நல்ல நிலையில இருக்கும். எவ்வளவுதான் கண்டுபிடிப்புகள், எவ்வளவுதான் நுட்பங்கள் உருவாகி கரண்டை நாங்கள் காற்றாலைகள் உற்பத்தி ஊடாக கூட உருவாக்கினாலும் மின்சாரம் என்பது இயற்கையினூடாக கிடைக்கிற பொழுது எங்களுக்கு லாபம் தானே இல்லையா? நாட்டினுடைய வருமானத்துக்கும் அது ஒரு லாபம். நாங்கள் இன்னொரு இடத்திலே உற்பத்தி நிலையங்களை இயற்கையாக செயற்கையாக அமைப்பதை விட இயற்கையாக பெற்றுக்கொள்வது எங்களுக்கு லாபமாக இருக்கும். அதனால் முடிந்தவரை நாங்கள் நீரை சேமிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், சிக்கனத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு துளி நீரே ஒரு பொன்னாக பார்க்கப்பட்ட காலம் முன்னே. ஒரு துளி நீரை கூட நாங்கள் வெளியேற விடாமல் இருக்க வேண்டும். மின்னிரியா குளத்தை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அவை அந்த காலத்திலே இந்த குளம் கட்டப்பட்ட காரணம் ஒரு துளி நீரை கூட நாங்கள் வீணாக்க கூடாது என்ற ஒரு துணிப்பொருளிலே தான் அந்த அன்றைய காலத்து அரசர்கள் நீரை சேமிக்க தொடங்கினார்கள். அதற்காகத்தான் இந்த குளங்கள், ஆறுகள் எல்லாம் உருவாக்கம் பெற்றிருந்தன. கடல் நீர்மட்டங்களை எல்லாம் கடற்கரையோரங்களை எல்லாம் பாதுகாத்தார்கள். என்ன காரணம் என்றால் நீரை வீணாக்கி விடக்கூடாது. ஒரு துளி நீரேனும் எங்களுக்கு தேவைப்படுகின்ற ஒரு சந்தர்ப்பம் இருக்கும். ஏன்னால் பல வயல் நிலங்கள் நீரினால் தான் செழிப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. என்ன காரணம் என்றால் அந்த நீரை நாங்கள் அன்றைய காலத்திலே எங்களுடைய அந்த மன்னர்கள், முன்னைய ஆட்சிகளிலே மன்னர்கள் செய்த அந்த செயலினால் நாங்கள் இருக்கின்ற அந்த வளங்களை பயன்படுத்தி இப்பொழுது பல இடங்கள், புலனறுவை அன்றாத பிரதேசங்களை நாங்கள் பார்த்தால் விவசாய செய்கைகளுக்கெல்லாம் இவ்வாறான குளங்கள், ஏரிகளில் இருந்துதான் நீர் போகின்றது. இவ்வாறான நிலைப்பாடு இல்லை என்றால் எங்களுடைய நிலை பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்திருக்கும். ஏன்னால் நாங்கள் மீண்டும் ஒரு குளத்தை உருவாக்கி அதை புறமைப்பு செய்து அதற்கு பாரிய செலவுகளை இன்றைய காலத்தில் செய்ய வேண்டியிருக்கும். அன்றைய காலம் என்பது சாதாரணமான அது ஒரு செலவுடன் சென்றிருக்கும் இல்லையா? அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கும். பல முன்னைய புராதன மன்னர்கள் பலரும் இந்த நீரை பாதுகாப்பதற்கான பல பொறிமுறைகளை உருவாக்கி இருந்தார்கள். பல இடங்களிலே அவர்கள் நீர்நிலைகளை, நீரை பாதுகாத்தார்கள். இன்று நாம் என்ன செய்கிறோம்? எங்களுடைய ஒவ்வொரு வீடுகளிலேயும் நாங்கள் நிலக்கற்களை பதிக்கின்றோம். நிலக்கற்களை பதித்து விட்டால் நீர், அதாவது மழை பெய்கின்ற பொழுது நீர் எங்களுடைய நிலத்தடியிலே அகத்துறிஞ்சுவது என்பது குறைவாகிவிடும். எங்களுடைய நிலத்திலே நாங்கள் நிலத்தை தோண்டினால் நீரே இருக்காது. நீங்கள் உங்களுடைய நீர் தேவைக்காக ஒரு குழாய் கிணறை நீங்கள் கிண்டுகிறீர்கள் என்று வைத்த அவங்களுடைய வீட்டிலே நீர் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் அங்கே சீமெந்து கற்கள் எல்லாம் பூசப்பட்டிருக்கும். சீமெந்து கற்களால் அகத்துறிஞ்ச முடியாது நீரினை. என்றால் இயற்கையான நில அமைப்பு தான் ஒரு நீரை சுத்தமான நீரை அகத்துறிஞ்சுவதற்கான அமைப்பை கொண்டிருக்கும். அவை நாங்கள் நிலத்திலே இவ்வாறு சீமெந்து கற்களை அழகுக்காக பதித்து விடுவோம். சுற்றுப்புறம் எங்குமே நிலம் இருக்காது.
பூக்கு, அதாவது நாங்கள் இப்பொழுது அழகுக்காக பூக்கன்றுகள் வைக்கிறோம் என்றால் கூட செடிகளிலே பார்க்க உங்கள் செடிகளை பார்த்தால் உங்களுக்கு தெரியும். இந்த என்ன செய்கிறோம் நாங்கள் அழகழகான மட் பொருட்கள், அதாவது மட்பாண்ட பொருட்களிலே தான் அல்லது சாடிகளிலே தான் இவற்றையெல்லாம் வைக்கக்கூடியதாக இருக்கிறது. நிலத்தடி மண்ணை காண்பது அரிதாக இருக்கிறது பல வீடுகளிலே. ஆக இந்த நீர் எங்களுக்கு நிலத்தடியிலே போய் தேங்காமல் எங்களுடைய நிலத்திலேயே நீர் இல்லாத ஒரு நிலை இருக்கும். பின்பு எப்படி நாங்கள் நீரை வீட்டு தேவைக்காக உருவாக்க முடியும் என்கிற ஒரு கேள்விக்குறி வருகின்ற பொழுது நாங்கள் குழாய் நீர்களை, அதாவது அரசாங்கத்தினுடைய குழாய் நீர் திட்டங்களை தான் நம்பி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அது கட்டண அரவுடன் இருக்கும். ஆகவே முடிந்தவரை நீரை சீக்கிரமாக சேமிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்பது நம்முடைய கருத்தாக இருக்கிறது. இதை சொல்லிக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போன்றோம். மற்றும் நிகழ்ச்சியோட சந்திக்கும் முறை விடைபெறும் நாங்கள் குணம் துஷ்யந்தன் மற்றும் நன்றி.